ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் லேர்ன் எவ்ரிதிங் வித் மீ. இன்னைக்கு நம்ம தளபதி விஜய் தமிழ்நாடு அசெம்பிளி எலெக்ஷன்ல ஒரு மெஜாரிட்டி ஆஃப் சீட்ஸ் வின் பண்ணியிருக்காரு. இது நம்ம தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல ரொம்பவே முக்கியமான திருப்பமா இருக்கும். இப்போ நம்ம விஜய் எடுத்த அந்த 5 இம்பார்ட்டன்டான மைண்ட் செட் சேஞ்ச் என்ன, இதனால அவங்களால இவ்வளவு பெரிய வெற்றியை இவ்வளவு சீக்கிரமா அடைய முடிஞ்சது அப்படின்றத பார்க்கலாம். நம்மளும் நம்ம லைஃப்ல இதே மாதிரி நம்ம நினைச்ச விஷயத்துல வின் பண்ண நமக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். நம்பர் 1, டேக்கிங் அ பிக் ஸ்டெப் வித்வுட் ஃபியர். நம்ம எப்பயுமே 90% விஷயத்த செய்யாம இருக்கிறதுக்கு காரணம் நம்ம வின் பண்ணுவோமாங்கிற டவுட் தான். அந்த டவுட் தான் நம்மள ஸ்டார்ட் பண்ணாமலே விட்டுருது. ஆனா நம்ம என்ன செய்யணும்னு நினைச்சோமோ அதை கரேஜோட ஒரு பிக் ஸ்டெப் எடுத்தே ஆகணும். லைக் அவர் யாரு கூடயும் கூட்டணி வைக்காம தனியா நின்ன மாதிரி. சோ பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணது ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கப்புறம் நான் யாரு கூடயும் கூட்டணி வைக்கல, நானே தனியா நின்று போட்டியே போட போறேன் அப்படின்னு எடுத்தது வந்துட்டு ரியலி பிக் ஸ்டெப். அந்த அளவுக்கு ஒரு கரேஜோட நம்ம அவ்வளவு பெரிய பிக் ஸ்டெப் எடுத்து வைப்போமா அப்படின்னு கேட்டா டவுட் தான். சோ இந்த மைண்ட் செட்டை தான் நம்ம சேஞ்ச் பண்ணணும். நம்பர் 2, பிரேக் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். நம்ம எல்லாரும் நமக்கு சேலஞ்சிங்கா ஒரு விஷயம் இருந்துச்சு, இல்ல நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னா அதை எப்பயுமே அவாய்ட் பண்ணிடுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், விஜய்ங்கிறவர் ஒரு பெரிய ஆக்டர். சோ அவர் நினைச்சா இன்னும் ஃபிலிம்ஸ் பண்ணிட்டு ஜாலியா ஏசில கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்திருக்க முடியும். ஆனா அந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணிட்டு அவரு பாலிடிக்ஸ்குள்ள வந்தாரு. சோ இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு வெயில்ல இவ்வளவு போய் எல்லாருக்கும் கேம்பெயின் ரன் பண்ணி இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற நீட் இல்ல. ஏன்னா அவர்கிட்ட அந்த அளவுக்கு காசும் இருக்கு, எல்லா வசதியும் இருக்கு. இருந்தாலும் அந்த கம்ஃபர்ட் ஜோனை பிரேக் பண்ணிட்டு அவர் பாலிடிக்ஸ்குள்ள வரணும்னு நினைச்சாரு. சோ அதுதான் செகண்ட் இம்பார்ட்டன்ட் மைண்ட் செட். நம்பர் 3, ஸ்டார்ட் டுடே, டோன்ட் போஸ்ட்போன். சோ நம்ம எவ்வளவு ஆசை வேணாலும் இருக்கலாம், நம்ம என்னென்ன பண்ணணும்னு வேணாலும் நினைக்கலாம். ஆனா நம்ம அதை பத்தி ஸ்டார்ட் பண்றோமா? சரி, அவரை விட பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாம் கூட பாலிடிக்ஸ்க்கு வரதா சொன்னாங்க. பட் வந்தாங்களா, முழுசா இறங்குனாங்களா அப்படின்னு கேட்டா டவுட் தான். ஆனா ஒரு விஷயத்த செய்யணும்னு நினைச்சா அத ஒன்றே செய், நன்றே செய், அதை இன்றே செய் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணணும். சோ அதுதான் தேர்ட் இம்பார்ட்டன்ட் மைண்ட் செட். எதுவா இருந்தாலும் அதை போஸ்ட்போன் பண்ணாம ஸ்டார்ட் பண்ணணும். நெக்ஸ்ட், நம்பர் 4, இக்னோர் நெகட்டிவிட்டி, டோன்ட் ரியாக்ட். அவர் பாலிடிக்ஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய இஷ்யூஸ் அவருக்கு வந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள், பிலிம் இஷ்யூஸா இருக்கலாம், ஒரு ஃபேமிலி இஷ்யூஸா இருக்கலாம், ஃபயர் இஷ்யூஸா இருக்கலாம். நிறைய விஷயம் வந்துட்டு அவருக்கு வந்துகிட்டே தான் இருந்துச்சு. ஆனா அவர் எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணாரா அப்படின்னு கேட்டா நோ தான் சொல்லணும். சோ அவரோட வேலையை மட்டும்தான் செய்யணும்னு நினைச்சாரு தவிர இந்த எல்லா விஷயத்துக்கும் ரியாக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கல. சோ எல்லாத்தையும் பாஸ் ஆன் பண்ணிட்டு இருந்ததுதான் விஜயோட முக்கியமான மைண்ட் செட்டா இருந்துச்சு. அதுதான் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணுச்சு. நம்பர் 5, ட்ரஸ்ட் த ப்ராசஸ். நம்ம என்னதான் இவ்வளவு எஃபோர்ட் போட்டாலும், ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும், என்ன பண்ணனாலும் கடைசியில இந்த உலகம் நம்மள என்ன சொல்லும் அப்படின்னா நீ தோத்துருவேன்னு தான் சொல்லும். சோ அதேதான் எலெக்ஷனுக்கு அப்புறமும் நடந்துச்சு. எலெக்ஷனுக்கு அப்புறம் வந்த மோஸ்ட் ஆஃப் த கருத்து கணிப்பு பார்த்தோம் அப்படின்னா அதுல விஜய் மெஜாரிட்டி வருவாங்க அப்படிங்கறத சொல்லவே இல்லை. டிஎம்கே ஒரு ஐடிஎம்கே தான் வரும் அப்படிங்கிற மாதிரிதான் இருந்துச்சு. பட் ஆனா அவரு அப்ப கூட தன்னோட வேட்பாளர்கள்ட்ட என்ன சொன்னாருன்னா, நீங்க வந்துட்டு வெற்றி வந்ததுக்கு அப்புறம் எங்கேயும் போயிடாதீங்க, சோ அத நம்ம வந்துட்டு ப்ராப்பரா எடுத்துட்டு போகணும் அப்படிங்கறத தன்னோட வேட்பாளர்களுக்கு ஒரு அட்வைஸா கொடுத்திருந்தாரு. சோ இதுவே மிகப்பெரிய விஷயம் தான். இந்த உலகமே நம்மள வந்துட்டு இல்ல நீ ஜெயிக்க மாட்டே, நீ தோத்துருவ அப்படின்னு சொன்னா கூட நம்மளோட கான்பிடன்ஸ், நம்ம பண்ணின எஃபோர்ட், நம்ம அதோட ப்ராசஸ நம்புறோம் அப்படிங்கிறது தான் எல்லாத்த விட முக்கியமான விஷயம். பிகாஸ் நம்ம என்ன நினைக்கிறோமோ அததான் இந்த யூனிவர்ஸும் நம்மளுக்கு தரும். அதனால நம்ம தோத்துருவோம்னு நினைச்சா கண்டிப்பா நம்ம தோத்துதான் போவோம். அதுக்கு பதிலா நம்ம எப்பவுமே நம்ம போட்ட எஃபர்ட்ஸ் நம்பணும். பிளஸ் அதுக்கான ப்ராசஸ நம்ம எப்பவுமே பிலீவ் பண்ணணும். சோ இதுதான் 5 இம்பார்ட்டன்ட் மைண்ட் செட். இந்த மைண்ட் செட் சேஞ்ச உங்க லைஃப்ல அப்ளை பண்ணி நீங்களும் உங்க கோல்ஸ் எல்லாத்தையும் ஜெயிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.